நடிகர் செந்தில் சாரோட வீட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. சென்னை சாலிகிராமத்தில் தான் இந்த வீடு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் 2 அப்பார்ட்மெண்ட் அடுத்தடுத்து இருக்குது பாருங்கள். இதுவும் செந்திலுக்கு சொந்தமான அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற வீடுகளை செந்தில் வாடகைக்கு விட்டிருக்காரு. சில வீடுகளை அவங்க குடும்பத்தாரே பயன்படுத்துகிறாங்க. செந்தில் சாருக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே ஆண் பிள்ளைகள். பெரிய மகன் பேர் மணிகண்ட பிரபு, அவர் பல் டாக்டராக இருக்கார். செந்தில் சாரோட 2வது மகன் பேர் ஹேமச்சந்திர பிரபு, இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். இவர் டைரக்டர் சிறுத்தை சிவாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர். செந்திலோட மகன்கள் 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைகள் இருக்குது. செந்தில் சாருக்கு இப்போ கிட்டத்தட்ட 75 வயசு ஆகுது. இவர் ராமநாதபுரத்தில் இருக்கிற இளஞ்சம்பூர் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர். நம்ம டைரக்டர் பாக்யராஜ் சார் தான் செந்தில் சாரை ஆரம்பத்தில் வளர்த்து விட்டவர். அதுக்கப்புறம் கவுண்டமணி சார் தன்னோட பெரும்பாலான படங்களில் தன் கூடயே நடிக்க வச்சு பெரிய அளவில் வளர்த்து விட்டார். நடிகர் செந்திலோட மனைவி பெயர் கலைச்செல்வி. ஜெயலலிதா அம்மா காலத்தில் அதிமுகவில் இருந்த செந்தில் அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் கட்சிக்கு வந்தார். அதுக்கப்புறம் பாஜகவில் சேர்ந்துட்டார். கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் சேர்ந்து பண்ண நகைச்சுவை காட்சிகள் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காதவை. இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் ஆனாலும் இந்த அளவுக்கு மக்களை சிரிக்க வைக்கிற மாதிரி காமெடி பண்ண முடியுமான்னு தெரியல. செந்தில் அவர்கள் கிட்டத்தட்ட 300 படங்கள் நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. செந்திலோட உண்மையான பேர் முனிசாமியா. செந்தில் சார் நிறைய கிறிஸ்தவ ஜப கூட்டங்கள், கிறிஸ்தவ மத கூட்டங்களில் நிறைய கலந்துக்கிட்டார். அது நிறைய வீடியோஸ் வெளியே வந்தது. அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கிறிஸ்டினெல்லாம் மாறலையாம். அவர் வீட்டு கேட்டில் கூட பாருங்கள் விநாயகர் தான் இருக்கார்.